Dear students, in this video we are going to learn science. The name of the topic is force. Force na visai. Okay, இந்த லெசன்ல நம்ம விசைனா என்ன அப்படின்றத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். Okay, let's see simple movements. Simple movements அப்படினா எளிய நகர்வுகள் and actions அப்படினா செயல்கள். Okay, in our daily life we do different actions such as pushing, pulling, twisting and turning. Pushing na தள்ளுறது, okay, தள்ளுதல். Pulling அப்படினா இழுத்தல். Twisting na முறுக்குதல். Turning அப்படினா திருப்புதல். ஓகே, இந்த மாதிரி செயல்கள்லாம் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். இந்த ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். By doing these actions, we move or change the shape of an object. இந்த மாதிரி செயல்கள்லாம் நம்ம செய்யறது மூலமாக ஒரு பொருளை நாம் மூவ் பண்ணுறோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி வைக்கிறோம், இல்லைன்னா அந்த பொருளோட ஷேப்பை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், வடிவத்தை மாற்றுறோம். ஓகே, சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் மூமெண்ட். மூமெண்ட் அப்படின்னா என்னென்னா நகர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளை நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி வைக்கிறது தான் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி நகர்த்தி வைக்கிறது தான் மூமெண்ட். ஆக்ஷன் இஸ் த மோஷன் which gives the required result. அதாவது ஆக்ஷன் செயல் அப்படின்னா என்னென்னா நாம் ஒரு அடைவை எதிர்பார்த்து ஒரு செயலை செய்வோம். அது செய்யறதுக்கு தேவையான விசையை தான் நம்ம செய்யக்கூடிய வேலையை தான் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், let us look at the pictures below to understand movement and action better. Okay, இந்த பிக்சர்ஸை பாருங்கள். see these pictures. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பிக்சரில் என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்க, என்ன மூவ் ஆகுது அப்படின்றது தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஓகே, த பிளேயர் ஹிட்ஸ் த பால் வித் ஹாக்கி ஸ்டிக். இந்த பிளேயர் என்ன பண்ணுறாங்க, அந்த பால் என்ன பண்ணுறாங்க, ஹாக்கி ஸ்டிக் யூஸ் பண்ணி ஹிட் பண்ணுறாங்க, அடித்து மூவ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், பாய்ஸ் ஆர் ரைடிங் பைசைக்கிள். பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, பைசைக்கிள் ரைடிங் பண்ணுறாங்க. இந்த அபோவ் பிக்சர்ஸ், இங்கே கொடுத்துருக்க பிக்சர்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் மூவ்ஸ், இந்த பிக்சர்ஸில் என்ன மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் பிக்சர்ஸில் பால் என்ன ஆகுது, மூவ் ஆகுது. ஒரு அந்த பால் இருக்க இடத்துலேருந்து ஹிட் பண்ணும்போது வேறு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஸோ வாட் மூவ்ஸ் அப்படின்ற இடத்துல நீங்கள் ஃபஸ்ட் ஒன் பால் அப்படின்னு ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், செகண்ட் பிக்சர்ஸில் என்ன மூவ் ஆகுது, பைசைக்கிள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஓகே, அப்போது நீங்கள் இங்கே பைசைக்கிள் அப்படின்றத ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஆக்ஷன். இந்த ரெண்டு பிக்சர்லேயும் என்ன ஆக்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, என்ன ஆக்ஷன், ஹிட் த பால். ஃபஸ்ட் ஒன்னுக்கு ஹிட் த பால், பாலை அடிக்கிறாங்க, அது ஒரு ஆக்ஷன் செயல். நெக்ஸ்ட், ரைடிங் பைசைக்கிள். ஓகே, இங்கே ரைடிங், இங்கே நீங்கள் என்ன ரைட் பண்ணணும் அப்படின்னா ஹிட்டிங் அண்ட் இங்கே ரைடிங். ஓகே, நெக்ஸ்ட், மோஷன். மோஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இயக்கம். ஓகே, ஒரு பொருளை நம்ம ஒரு இடத்துக்கு மாற்றி வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விசையை அது மேலே செலுத்தி ஒரு செயலை நம்ம செய்வோம். அப்போது அங்கே நடக்கக்கூடியது தான் மோஷன், இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. when an object or a thing moves from one place to another, it is said to be in motion. ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறோம். ஓகே, ஒரு செயலை நம்ம செஞ்சு அந்த பொருளை இடமாற்றம் செய்கிறோம், இதை தான் மோஷன், இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு செயல் நடந்திருக்கு, ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, இது என்ன சொல்கிறாங்க, மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, see this picture.
இங்கே இருக்கக்கூடியதை நம்மளோட கையால் நம்ம ஆட்டணும் அப்படின்னு என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இந்த பால் என்ன ஆகும், லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு மூவ் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ரைட் சைடு மூவ் ஆகும். அதனால் லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும். இதை தான் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் ஸ்பீக். இங்கே இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாம் பாருங்கள். see these pictures. இதை பார்த்துட்டு இதில் என்ன நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் பிக்சரில் என்ன பண்ணுறாங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்க, பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன். ஓகே, இங்கே ஒரு செயல் நடந்துகிட்ருக்கு. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இங்கே ரன் பண்ணுறாங்க, ஒரு பாய் என்ன பண்ணுறாங்க, ரன் பண்ணுறாங்க. இது ஒரு ஆக்ஷன், மூமெண்ட். நெக்ஸ்ட் இங்கே ஸ்கிப்பிங் விளையாடிட்டுருக்காங்க. இது ஒரு மூமெண்ட். நெக்ஸ்ட் ஸ்விம்மிங், ஸ்விம் பண்ணுறது ஒரு மூமெண்ட். ஓகே, மோஷன், ஒரு இயக்கம். நெக்ஸ்ட் ஃபேன், நம்ம சுவிட்ச் போட்டோன்னா என்ன ஆகும், ஃபேன் ரொட்டேட் ஆகும், சுற்றும். இது ஒரு ஆக்ஷன். நெக்ஸ்ட் ஃபோர்ஸ். ஓகே, ஃபோர்ஸ்னால் என்ன, ஃபோர்ஸ்னால் இயக்கம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், விசை. ஓகே, இப்போ அந்த விசையை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ் இஸ் எ புஷ் ஆர் எ புல் ஆன் an object which make it move, changes its shape or stops it from moving. ஃபோர்ஸ், விசை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புஷ் ஆர் புல். புஷ்னா தள்ளுறது, புல் அப்படின்னா இழுக்கிறது அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா, ஒரு ஆப்ஜெக்டை நாம் புஷ் பண்ணவோ இல்லை புல் பண்ணவோ ஒரு இயக்கம் தேவை. ஓகேவா, ஒரு அழுத்தம் தேவை. இதை தான் விசை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருளை நம்ம மூவ் பண்ணணுன்னா நமக்கு என்ன தேவை, ஒரு விசை தேவை. அதை நம்ம எப்படி நம்ம பண்ணுவோம், புஷ் ஆர் புல். ஒரு பொருளை நம்ம முன்னாடி தள்ளணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த பொருளை புஷ் பண்ணுவோம். நம்ம சைடு நம்ம இழுக்கணும் அப்படின்னா புல் பண்ணுவோம். இதுதான் ஒரு விசை அப்படின்னு சொல்கிறோம். இந்த விசை மூலமாக என்னாகும், இந்த ஆப்ஜெக்டோட ஷேப் சேஞ்ச் ஆகும். இல்லைன்னா மூவிங்கில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், அதனோட மூவிங்கை ஸ்டாப் பண்ணும். ஓகே, எது மூலமாக ஸ்டாப் பண்ணும், ஒரு ஃபோர்ஸ், ஒரு விசையை நம்ம செலுத்தும் போது ஒரு ஆப்ஜெக்டோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும், இல்லைன்னா அதனோட மூவிங் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் இன்வால்வ்ஸ் இன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ ஆர் மோர் ஆப்ஜெக்ட்ஸ். ஃபோர்ஸ், விசை எதில் இருக்கும் அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்டு ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணும்போது. ஓகேவா, இப்போது ஒரு பொருளை நம்ம தள்ளுறோம் அப்படின்னா நம்மளும் அந்த பொருளும் ரெண்டும் இன்ட்ராக்ட் பண்ணுறோம். அதன் மூலமாக தான் ஒரு விசை உருவாகும். ஓகேவா, இதனால தான் அந்த பொருள் என்னாகும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் கேன் லிஃப்ட் ஆர் ட்ராப் அண்ட் ஆப்ஜெக்ட். ஃபோர்ஸ், விசை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பொருளை நாம் லிஃப்ட், இடத்த மாற்றுறதுக்கும், ட்ராப் அப்படின்னா தூக்குறதுக்கு, ஒரு பொருளை தள்ளி வைக்கிறதுக்கு, தள்ளுறதுக்கு இல்லைன்னா தூக்குறதுக்கு ஃபோர்ஸ் நாம் பயன்படுத்துவோம். விசையை நம்ம அந்த பொருள் மீது செலுத்துவோம். வித்தவுட் ஃபோர்ஸ் we cannot move any object. ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா, விசை இல்லை அப்படின்னா நம்மளால் ஒரு பொருளை மூவ் பண்ண முடியாது. அந்த பொருளை நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஒரு பொருளை நம்ம மூவ் பண்ணணுன்னா என்ன தேவை, ஃபோர்ஸ், விசை தேவைப்படும். ஓகே, நெக்ஸ்ட் அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். see these pictures. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். இங்கே பாய்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபுட்பால் விளையாடுறாங்க. இந்த பிக்சர்ஸில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், அந்த பால் மூவிங்கில் இருக்கக்கூடிய பாலை ஸ்டாப் பண்ணி அந்த மூவிங்கை ஸ்டாப் பண்ணுறாங்க. எது மூலமாக, ஃபோர்ஸ் அது மேலே அப்ளை பண்ணுறாங்க. அந்த பால் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த மூவிங் பாலை ஸ்டாப் பண்ணுறாங்க. இங்கே ஒரு ஆக்ஷன் நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கேர்ள் என்ன பண்ணுறாங்க, ட்ராலியை
மூவ் பண்ணுறாங்க, முன்னாடி புஷ் பண்ணிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் இந்த பாய் என்ன பண்ணுறாங்க, புல்லிங் ரோப் ஃப்ரம் வில், இந்த கிணத்துலேருந்து ரோப்பை இழுக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் புஷ். புஷ்னா என்ன, தள்ளுறது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லுக் அண்ட் சே வாட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் டூ த பிக்சர்ஸ் டினோட். இந்த பிக்சர்ஸ்லாம் எதை டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹியர் ஆல் த பிக்சர்ஸ் ஷோ புஷ்ஷிங் ஆக்ஷன். இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிக்சர்ஸுமே எதை தான் டினோட் பண்ணுது, புஷ்ஷிங் ஆக்ஷனை தான், தள்ளுறது தான் டினோட் பண்ணுது. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த வீல் சேரை முன்னாடி மூவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த பாய் என்ன பண்ணுறான், அவனோட ப்ளே திங்ஸ் என்ன பண்ணுறாங்க, முன்னாடி மூவ் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த வண்டியை முன்னாடி தள்ளுறாங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்சர்ஸில் என்ன பண்ணுறாங்க, காரை முன்னாடி தள்ளுறாங்க, புஷ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்விட்ச் பட்டன் என்ன பண்ணுறாங்க, புஷ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த பிக்சர்ஸில் எல்லாமே நீங்கள் என்ன பார்க்குறீங்க, புஷ்ஷிங் ஆக்ஷன் தான் இருக்குது. ஓகே, when a force is applied in the direction of an object it is called push. ஓகே, புஷ் அப்படின்னா என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதனோட டைரக்ஷன், ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகக்கூடிய டைரக்ஷன்லேயே நம்ம ஃபோர்ஸ் நம்ம செலுத்தணும், விசையை செலுத்துகிறோம் அப்படின்னா அதுதான் புஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் புல். ஓகே, புல் அப்படின்னா இழுக்கிறது. லுக் அண்ட் சே வாட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் டூ த பிக்சர்ஸ் சே. இந்த பிக்சர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹியர் ஆல் த ஆக்ஷன் ஷோ புல்லிங் ஆக்ஷன். இதில் எல்லாமே என்ன ஆக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, இழுக்கிறது தான், புல்லிங் ஆக்ஷன் தான். ஓகே, ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இங்கே பேக்கை இழுத்துட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த பாய் இழுக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதை இங்கேயும் என்ன பண்ணுறாங்க, புல்லிங் ஆக்ஷன் தான், இந்த பாய் என்ன பண்ணுறாங்க, அதை இழுத்துட்டு போகிறாங்க. when a force is applied in the direction opposite to the direction of an object it is called pull. அதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம இழுக்கிறோம் அப்படின்னா அதுதான் புல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. put a tick mark for the pictures of motion. இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மோஷன்ஸ், அதாவது இயக்க நிலையில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸை நீங்கள் டிக் பண்ணணும். இந்த பிக்சர்ஸ் எல்லாம் என்ன இயக்க நிலையில் இருக்குது, மூமெண்ட், அதாவது ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கு, ஒரு செயல் நடந்துகிட்ருக்கோ அதை நீங்கள் டிக் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸிஃபை த ஃபாலோவிங் புஷ் ஆர் புல். ஹியர் கிவ் சம் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் புஷ் ஆர் புல். இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன இதுக்கு அப்படின்னா புஷ்ஷிங் ஆக்டிவிட்டி அண்ட் புல்லிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, நீங்கள் இதை என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணிவிட்டு இங்கே ரைட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் ஒன் ரைடிங் த பைசைக்கிள். பைசைக்கிள் நம்ம ரைடிங் பண்ணும்போது அது என்ன ஆக்ஷன், எப்படி இருக்கும், புஷ்ஷிங் ஆக்ஷனா புல்லிங் ஆக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரைட் பண்ணோம். மூவிங் த டேபிள் டுவோர்ட்ஸ் யூ. ஒரு டேபிளை உங்களை நோக்கி நீங்கள் இழுக்கிறீங்க அப்படின்னா அது என்ன ஆக்ஷன். நெக்ஸ்ட் ட்ராகிங் த சேர். சேரை நீங்கள் இழுக்கிறீங்க, அப்போது அது என்ன ஆக்ஷன். நெக்ஸ்ட் மூவிங் எ கார் டு ஸ்டார்ட். ஒரு காரை நீங்கள் மூவ் பண்ணுறீங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அப்போது அது என்ன ஆக்ஷன், புஷ்ஷிங் ஆக்ஷன் ஆர் புல்லிங் ஆக்ஷன் அப்படின்றத நீங்கள் ரைட் பண்ணணும். ஓப்பனிங் த விண்டோ. விண்டோ ஓப்பன் பண்ணுறது புஷ்ஷிங் ஆக்ஷனா புல்லிங் ஆக்ஷனா அப்படின்றத ரைட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச்சிங் த ரப்பர் பேண்ட். ரப்பர் பேண்டை நீங்கள் இழுக்கிறத என்ன ஆக்ஷன். நெக்ஸ்ட் ரிமூவிங் த ஷூ லேஸ். ஷூ லேஸை நீங்கள் ரிமூவ் பண்ணும் போது என்ன ஆக்ஷன் பண்ணுவீங்க, புஷ்ஷிங் ஆர் புல்லிங் நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகே, ரைட் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். Next let's see effect of forces. Okay,
ஃபோர்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம், விசை. இந்த விசையினோட விளைவுகள் என்ன அப்படின்றத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். எனர்ஜி இஸ் நீடட் டு அப்ளை ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோன்னா அதுக்கு நமக்கு என்ன தேவை, எனர்ஜி தேவை. எனர்ஜி அப்படின்னா ஆற்றல். ஓகே, ஒரு விசையை நம்ம செலுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, ஆற்றல் தேவை. அதை தான் சொல்லியிருக்காங்க, எனர்ஜி இஸ் நீடட் டு அப்ளை ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் டு டூ த ஃபாலோவிங் திங்ஸ். ஃபோர்ஸ் நமக்கு எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன். ஃபோர்ஸ் நம்ம விசையை செலுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பொருளோட திசையை மாற்றுகிறது. ஓகே, ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீடு. ஸ்பீட் அப்படின்னா வேகம். ஓகேவா, ஃபோர்ஸ் அப்படின்றது விசை நம்ம செலுத்தும் போது வேகம் மாற்றுகிறது, வேகம் மாற்றப்படும். இப்போ ஸ்பீடாக போயிட்டுருக்கோன்னா நம்ம ஒரு ஃபோர்ஸ் செலுத்தி அதை ஸ்லோ பண்ணி ஸ்டாப் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நடக்கும். இதுக்கு என்ன தேவை, ஃபோர்ஸ் தேவை. ஓகே, ஃபோர்ஸ்னால தான் ஸ்பீடை சேஞ்ச் பண்ண முடியும். ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் எ மூவிங் ஆப்ஜெக்ட். மூவிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னா நகரும் பொருள், அதாவது நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய பொருளை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். மூவிங் ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடியதை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் எ மூவிங் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப். ஃபோர்ஸ் நம்ம செலுத்தும் போது ஒரு ஆப்ஜெக்டோட ஷேப்பை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஃபோர்ஸ் சேஞ்சஸ் டைரக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம், டைரக்ஷனை திசையை மாற்றுகிறது ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். Here in the picture, a boy hits the shuttlecock and it reaches the other boy. He hit it again with the rocket to move it to the opposite direction. See this picture. இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு பாய் என்ன பண்ணுறாங்க, ஷட்டில்காக் விளையாடிட்டு இருக்காங்க. காக் என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, ஹிட் பண்ணுறாங்க. அந்த காக் என்ன பண்ணும், ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பாய் கிட்ட மூவ் ஆகும். அப்போ அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பாய் என்ன பண்ணுவான், மறுபடியும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த காக்கை ஹிட் பண்ணுவான். இதுதான் சேஞ்சஸ் டைரெக்ஷன். ஒரு டைரெக்ஷன்லேருந்து வரக்கூடியதை நம்ம மாற்றி இன்னொரு டைரெக்ஷனில் மாற்றுறோம். டைரெக்ஷனை திசையை மாற்றி விடுறோம். இதுதான் என்ன சொல்கிறாங்க, சேஞ்சஸ் டைரெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட், ஃபோர்ஸ் சேஞ்சஸ் மோஷன். ஓகே, ஒரு இயக்கத்தை மாற்றும். The cycle moves forward because force is applied on the cycle by pedaling. See these pictures. பைசைக்கிள் மூவ் ஆகும்னா நம்ம என்ன பண்ணுவோம், சைக்கிளோட பெடலை நம்ம மிதிப்போம். ஓகேவா, மிதிக்கும் போது என்னாகும், பெடலிங் பண்ணும்போது என்னாகும், சைக்கிள் மூவ் ஆகும், முன்னாடி நோக்கி மூவ் ஆகும். When we stop pedaling, the force is removed and the cycle stops and comes to rest. அதாவது நம்ம பெடலிங் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ ஸ்பீடாக போயிட்டுருக்கோம் பைசைக்கிளில், நம்ம பெடலிங் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டோம்னா சைக்கிள் ஃபஸ்ட்டு ஸ்லோவாகும், ஸ்லோவாகிட்டு சைக்கிள் ஸ்டாப் ஆகிடும் அண்ட் ரெஸ்ட் மோஷனில் வந்துடும். அதாவது இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். இதை தான் ஃபோர்ஸ் சேஞ்சஸ் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். நம்மளோட எவ்ரிடே லைஃப்பில் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் த டோர். நம்ம டோர் ஓப்பன் பண்ணுறதும் ஒரு ஆக்ஷன் தான். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட், புல்லிங் ரோப் இன் டக் ஆஃப் வார். கயிறு இழுக்கிற போட்டியில் என்ன பண்ணுவோம், ஒரு ஃபோர்ஸ் நாம் செயல்படுத்துவோம், இழுப்போம். இது ஒரு ஆக்ஷன். நெக்ஸ்ட், புல்லிங் எ ரோப் ஃப்ரம் வெல். கிணத்துலேருந்து நம்ம ரோப் என்ன பண்ணுவோம், இழுப்போம். இது ஒரு ஆக்ஷன். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோர்ஸ் விசையை செலுத்துவோம். நெக்ஸ்ட், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீடு. ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் விசை நம்ம செலுத்துவோம்.
Force can change the speed of a body which is already in motion by providing more force on it. Ram and his brother are playing with a toy car. Ram tries to move the toy car and his brother stops it from the opposite direction to slow down the toy car. Thus, force changes the speed of an object. See this picture. இங்கே என்ன பண்ணுறாங்க, ராம் அப்படின்ற பாய் என்ன பண்ணுறாங்க, காரை மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட பிரதர் என்ன பண்ணுறாங்க, அந்த காரை ஸ்லோ பண்ணி ஸ்டாப் பண்ணுறாங்க. அதாவது ஸ்பீடாக வந்துட்டுருக்கக்கூடிய காரை ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ இங்கே என்ன ஆகிருக்கு, ஸ்பீடு சேஞ்ச் ஆகிருக்கு. இதுதான் என்ன சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீடு. விசையை நம்ம செலுத்தி ஸ்பீடை சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட், ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் எ மூவிங் ஆப்ஜெக்ட். ஃபோர்ஸ் நம்ம செலுத்தும் போது நகரக்கூடிய ஆப்ஜெக்டை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். An object stops moving when we apply force in the opposite direction. இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதனோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, விசையை செலுத்தணும் அப்படின்னா அந்த மூவிங் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணோம், ஸ்டாப் ஆகிடும். Have you played football game? How will you stop the ball? The goalkeeper applies force and stop the ball. ஃபுட்பால் நீங்கள் விளையாடிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதில் பாலை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா, கோல் கீப்பர் அந்த பால் நெட்டுக்கிட்ட வரும்போது கோல் கீப்பர் என்ன பண்ணுவாங்க, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த பாலுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி விசையை செலுத்தி அந்த பாலை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் என்ன சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் எ மூவிங் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப். ஃபோர்ஸ் நம்ம செலுத்தும் போது ஒரு ஆப்ஜெக்டோட ஷேப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. When an inflated balloon or water balloon is pressed, some force is applied on both sides of the balloon, thus it changes its shape. ஓகே, இப்போ நம்ம பலூன் எடுத்துக்கிறோம், இல்லைன்னா வாட்டர் பலூன் எடுத்துக்கிறோம். அது நம்ம ரெண்டு சைடு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா என்னாகும், அந்த பலூனோட ஷேப் சேஞ்ச் ஆகும். ஓகே, இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு விசையை செலுத்தும் போது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்டோட ஷேப் சேஞ்ச் ஆகும். While squeezing a plastic water bottle, force is applied on all sides of the bottle, thus the shape and size of the bottle is changed. ஒரு வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அதை நம்ம ஸ்குவீசிங் நசுக்கணும் அப்படின்னா என்ன ஆகும், அந்த பாட்டிலோட ஷேப் சேஞ்ச் ஆகும். எதன் மூலமாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, அந்த வாட்டர் பாட்டில் மேலே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு விசையை செலுத்துகிறோம், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இது மூலமாக அந்த வாட்டர் பாட்டிலோட ஷேப் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட், do you know less force is required in pulling than in pushing, so it is easy to pull than push an object. அதாவது நம்ம ஒரு ஆப்ஜெக்டை புல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு விசை தேவை, புஷ் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஒரு விசை தேவை. புல் பண்ணுறதை விட புஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோவிங். ஓகே, இங்கே 4 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நாம் கரெக்டான ஆன்சரை மேட்ச் பண்ணோம். ஃபஸ்ட் ஒன் என்ன, கிரிக்கெட் ப்ளே பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க, பாலை ஹிட் பண்ணுவாங்க. அந்த பால் என்னாகும், அதனோட டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஓகே, அப்போ இங்கே என்ன ஆன்சர், சேஞ்சஸ் த டைரெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட், இங்கே ஸ்பாஞ்சு ப்ரெஸ் பண்ணுறாங்க, அப்போ என்னாகும், அதனோட ஷேப் சேஞ்ச் ஆகுது. அப்போ அதுக்கான ஆன்சர் சேஞ்சஸ் த ஷேப்.
நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறாங்க, புல் பண்ணுறாங்க. ஓகே, இங்கே என்ன ஆகும், ஸ்பீட் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் இந்த கார் என்ன பண்ணுறாங்க, மூவ் பண்ணுறாங்க. இது மூலமாக என்ன ஆகும், ஸ்டாப்ஸ் த மோஷன். ஓகே, பின்னாடி இருந்து ஒருத்தங்க புஷ் பண்ணுறாங்க, முன்னாடி இருந்து ஒருத்தங்க அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப்ஸ் த மோஷன், அதனோட இயக்கத்தை நிறுத்துகிறாங்க. Let's see types of force. Okay, types of force தான் பார்க்க போகிறோம். விசையினோட வகைகள் பார்க்க போகிறோம். இதில் 2 types இருக்குது. One is contact force, another one is non-contact force. Okay, contact forceனா என்னன்னு பார்க்கலாம். When a force is applied by touching the object, it is called contact force. Contact force அப்படின்னா தொடு விசை. ஓகே, ஒரு ஆப்ஜெக்டை நம்ம தொடுவதன் மூலமாக ஒரு விசை உருவாது. தொடுவதன் மூலமாக ஒரு ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகுது, இல்லைன்னா ஒரு என்ன சொல்கிறது, சேஞ்ச் ஆகுது, ஷேப் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னா அது கான்டாக்ட் ஃபோர்ஸ். தொடு விசையின் மூலமாக உருவாகக்கூடிய நிகழ்வு கான்டாக்ட் ஃபோர்ஸ். For example, lighting a matchstick. இங்கே பாருங்கள், see this picture, matchsticks. நம்ம இது என்ன பண்ணுவோம், தொட்டு அதை அந்த பாக்ஸில் ஃப்ரிக்ஷன், அதாவது உராய்வு ஏற்படும் போது அதில் ஃபயர் வரும். ஓகே, இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஆப்ஜெக்டை நம்ம தொடுவதன் மூலமாக உருவாகக்கூடிய விசை தான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா தொடா விசை. நம்ம தொடாமலே அந்த ஃபோர்ஸ் செயல்படும். When a force is applied without touching an object, it is called non-contact force. நம்ம ஆப்ஜெக்டை தொடாமலே விசையை செலுத்தும் போது அது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், வாக்கம் கிளீனர் அண்ட் மேக்னெட். வாக்கம் கிளீனர் அப்படின்னா டஸ்ட் எல்லாமே என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணி அதை உள்ளே இழுத்துக்கும். அந்த மேக்னெட் அப்படின்றது காந்தம். இரும்புலாம் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணி அதனோட பக்கத்தில் அட்ராக்ட் பண்ணி இழுத்துக்கும். இதுதான் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். டச் பண்ணாமலே ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறது, ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். Non-contact force is classified into 2 types. One is gravitational force, magnetic force. Okay, first contact force na என்னன்னு பார்த்தோம், non-contact force na என்னன்னு பார்த்தோம். தொடு விசை, தொடுவதன் மூலமாக உருவாகக்கூடிய விசையை கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொன்னோம். நம்ம ஆப்ஜெக்டை தொடாமலே ஒரு விசையை செலுத்துகிறோம் அப்படின்னா அது என்ன விசை, நான் கான்டாக்ட் விசை அப்படின்னு பார்த்தோம், ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். கான்டாக்ட் ஃபோர்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் மஸ்குலர் ஃபோர்ஸ். மஸ்குலர் ஃபோர்ஸ் அப்படின்னா தசைநார் விசை. ஓகே, மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், எந்திர விசை. நெக்ஸ்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், உராய்வு விசை. ஓகே, இது 3 பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசை. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னா காந்த விசை. ஓகே, லெட்ஸ் see மஸ்குலர் ஃபோர்ஸ். மஸ்குலர் ஃபோர்ஸ்னால் என்னன்னு சொன்னால் தசைநார் விசை. ஓகே, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். The force applied by using the parts of our body is called muscular force. நம்மளோட பாடியில் ஏதாவது ஒரு பார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் மஸ்குலர் ஃபோர்ஸ். ஓகே, see these pictures. I use my legs to pedal. The force used here is muscular force. இங்கே சைக்கிள் ரைட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், லெக்ஸ் யூஸ் பண்ணி பெடல் பண்ணுவோம். இங்கே என்ன பண்ணுறோம், லெக் தான் யூஸ் பண்ணுறோம். இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மஸ்குலர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்
I use my hands to make parts. The force used here is muscular force. பார்ட் மேக் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். இங்கே என்ன பண்ணுறோம், நம்மளோட பாடியிலேருந்து ஹேண்டை யூஸ் பண்ணி தான் இந்த ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ இது என்ன ஃபோர்ஸ், மஸ்குலார் ஃபோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், இயந்திர விசை. ஓகே, the force applied by a machine is called mechanical force. அதாவது ஒரு ஃபோர்ஸ் நம்ம செலுத்துகிறோம் அப்படின்னா, அது ஒரு இயந்திரத்து மூலமாக நம்ம செலுத்தினோம் அப்படின்னா அது மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், யூஸிங் புல்டோசர் டு டிக் கிரவுண்டு. அதாவது கிரவுண்டு சாயில் நம்ம தோண்டணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், புல்டோசர் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு மிஷின். ஓகேவா, இந்த மிஷினை யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால இது என்ன ஃபோர்ஸ், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரைண்டிங் யூஸிங் எ மிக்சர் கிரைண்டர். ஓகே, நம்ம எதையாவது அரைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், மிக்சர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு மிஷினை யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ இது என்ன force, mechanical force. Third one, frictional force, உராய்வு விசை. Okay, when we roll down a ball on grass ground, it slows down and finally stops. We know that an object cannot stop without force. அதாவது இப்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் உராய்வு விசை. ஓகே, ஒரு பாலை நம்ம கிராஸ் கிரவுண்டு புல்வெளியில் நம்ம போட்டோம் அப்படின்னா, ரோல் பண்ணி விட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஸ்லோவாக வந்து அதனோட ஸ்பீடு ஸ்லோவாகிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணோம், அந்த பால் சுற்றுறது ஸ்டாப் ஆகிடும். இதுதான் என்ன சொல்கிறாங்க, உராய்வு விசை. அதாவது அந்த கிராஸுக்கும் பாலுக்கும் உராய்வு ஏற்பட்டு அதனோட மூவ் என்ன ஆகுது, ஸ்டாப் ஆகுது. we know that an object cannot stop without force. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்கில் இருக்குது அப்படின்னா ஃபோர்ஸ் இருந்தால் தான் அது ஸ்டாப் ஆகும். ஃபோர்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணும், அந்த மூவிங் ஆப்ஜெக்ட் ஸ்டாப் ஆகாது அப்படின்னு நமக்கு தெரியும். the force that stopped the ball is frictional force. அந்த கிராஸ் மூலமாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த பால் ஸ்டாப் ஆகிறது தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த சர்ஃபேஸ் when an object moves over it is called frictional force. அதாவது ஒரு சர்ஃபேஸோட ஃபோர்ஸ் மூலமாக அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறது ஸ்டாப் ஆகிறது தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் திங்க், why do we sprinkle powder on the carom board before playing carom? ஓகே, நம்ம கேரம் ப்ளே பண்ணும்போது ஸ்ப்ரிங்கிள் பவுடர் எதுக்காக அதில் போடுறோம் அப்படின்னா, அந்த காயின்ஸுக்கும் கேரம் போர்டுக்கும் ஒரு உராய்வு வேணும் ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கு. அதுக்காக தான் அந்த பவுடர் போட்டு ப்ளே பண்ணுறாங்க. ஓகே, இதன் மூலமாக என்ன பண்ணுவோம், இந்த காயின் வந்து போய் அந்த ஹோலில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி விழுந்துடும். ஓகே, கான்டாக்ட் ஃபோர்ஸில் 3 டைப்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸில் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால் என்ன, புவியீர்ப்பு விசை. ஓகே, when you throw a ball up in the air, why does it come down? இப்போ ஒரு பாலை நாம் ஸ்கையில் த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த பால் என்ன பண்ண மறுபடியும் கீழே தான் வரும். ஏன் அந்த மாதிரி வருது, திங்க் பண்ணுங்கள். when we jump, why do we come down? why don't we fly? நம்ம இப்போ ஜம்ப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஏன் கீழே வரோம், மேலே பறக்காமல் ஏன் கீழே வரோம்? why do fruits fall down from the tree? இப்போ ட்ரீஸ்லேருந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் எதனால் கீழே விழுது? இப்போது சயின்ஸ்லனா ஏன், எதற்கு, எப்படி அப்படின்ற கொஷின்ஸ் எல்லாம் நம்ம கேட்டோம்னா தான் அதுக்கான விடை நமக்கு கிடைக்கும். ஓகே, why this happens? ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னா, the earth
pulls all the objects towards itself. அதாவது எர்த் என்ன பண்ணுது, எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் தன்னை நோக்கி இழுத்துக்குது. The force applied by the earth to pull objects towards itself is called gravitational force. எர்த் என்ன பண்ணுது, ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் என்ன பண்ணுது, தன்னை நோக்கி இழுத்துக்குது. இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். என்ன சொல்கிறாங்க, புவியீர்ப்பு விசை. ஓகே, இந்த புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா சர் ஐசக் நியூட்டன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், காந்த விசை. ஓகே, எ மேக்னெட் இஸ் எ மெட்டீரியல் தட் அட்ராக்ட்ஸ் திங்ஸ் மேட் ஆஃப் அயன்ஸ். மேக்னெட் மூலமாக, காந்தத்து மூலமாக இருக்கக்கூடியது தான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ மேக்னெட், ஃபார் எக்ஸாம்பிள் மேக்னெட் எடுத்துக்கிறோம், அது என்ன பண்ணும், அயன் திங்ஸ் எல்லாமே அட்ராக்ட் பண்ணி இழுத்துக்கும். The force that attracts things is called magnetic force. அந்த மேக்னெட் மூலமாக ஃபோர்ஸ் விசை செலுத்தி அந்த ஆப்ஜெக்ட்ஸ், அயன் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணிக்கூடிய ஃபோர்ஸ் என்ன சொல்கிறாங்க, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், அப்சர்வ் தி பிக்சர் அண்ட் ரைட் த கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்வால்வ் இயர். See these pictures. இங்கே ஆக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், பால் என்ன பண்ணுறாங்க, ஹிட் பண்ணுறாங்க. ஒரு பிளேயர் பாலை ஹிட் பண்ணுறாங்க. இங்கே என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட், ஃபேன் என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகும்னா என்ன ஆகும், ஃபேன் அப்படின்றது என்ன, அது எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்றது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், லீஃப் என்ன ஆகுது, ஃபால் டவுன், கீழே விழுது. இது என்ன ஃபோர்ஸ், இது என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால இந்த லீஃப் கீழே விழுது அப்படின்றத ரைட் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த ஸ்க்ரூ, இந்த மேக்னெட் எல்லாம், மேக்னெட் அண்டு ஸ்க்ரூ என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன ஆக்ஷன் நடந்திருக்கு, அதுக்கு என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத ரைட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட், டிக் ரைட் த மஸ்குலார் ஃபோர்ஸ். ஓகேவா, இங்கே நீங்கள் டிக் மார்க் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா மஸ்குலார் ஃபோர்ஸ் என்னென்ன ஆக்ஷன் இருக்குது, இந்த பிக்சர்ஸில் மஸ்குலார் ஃபோர்ஸ் எங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் see about ஃப்ரிக்ஷன். ஓகே, ஃப்ரிக்ஷன்னா என்ன, உராய்வு. ஓகே, உராய்வுனா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். when we use eraser on a paper, the shape of the eraser changes. நம்ம பேப்பரில் ரைட் பண்ணிவிட்டு எரேசர் யூஸ் பண்ணி நம்ம ரப் பண்ணுவோம். அழிக்கும் போது என்னாகும், அந்த எரேசரோட ஷேப் சேஞ்ச் ஆகும். why it is because of the friction between the eraser and the paper. இது எது மூலமாக நடக்குது அப்படின்னா ஃப்ரிக்ஷன் பிட்வீன், உராய்வு நடக்குது. எதுக்கு இடையில், எரேசருக்கும் பேப்பர். ஓகே, ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த எரேசர் அண்ட் பேப்பர். எரேசருக்கும் பேப்பருக்கும் நடுவில் உராய்வு நடக்கிறதுனால அதனோட ஷேப் சேஞ்ச் ஆகுது. ஃப்ரிக்ஷன் இஸ் எ ஃபோர்ஸ் actions between two surfaces in contact or when they slide over one another. ரெண்டு பரப்புகள், அதாவது சர்ஃபேசஸ் ஒன்றோட ஒன்று தொட்டு கொள்ளும்போது அல்லது தழுவி கொள்ளும்போது என்னாகும், ஒரு உராய்வு நடக்கும். இதை தான் என்ன சொல்கிறாங்க, ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபோர்ஸ், ஒரு விசையின் மூலமாக ரெண்டு சர்ஃபேஸ் வந்து காண்டாக்ட் பண்ணும்போது ஃப்ரிக்ஷன் நடக்கும். ஓகே, do you know early man accidentally discovered fire by rubbing two flint stones together. அதாவது early man
ஓகேவா? பழங்காலத்தில் என்ன பண்ணாங்க, நெருப்பு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, 2 கல்லை எதர்ச்சியாக தேய்க்கும்போது அதுலேருந்து தீப்பொறி வந்துச்சு. சிக்கிமுக்கி கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 கல்லையும் அவங்க எதர்ச்சியாக தேய்க்கும் போது நெருப்பு வந்தது. அதை யூஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் நெருப்பை கண்டுபிடிச்சி குக் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஓகே, த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 ஸ்டோன்ஸ் கிரியேட்டட் எ ஸ்பார்க். அதாவது 2 கல்லோட ஒரு ஆய்வு விசையினால தான் நெருப்பு பொறி, தீப்பொறி உருவானது. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ என்ன பண்ணாங்க, மேட்ச் பாக்ஸை டிஸ்கவர் பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் சீரீஸ் பிக்சர்ஸ். ஸ்லைடிங் பண்ணும்போது என்ன பண்ணோம், அந்த ஸ்லைடிங் பண்ணுறதுல நம்ம போகும்போது நம்மளுக்கும் அந்த ஸ்லைடிங் பண்ணுறதுக்கும் உராய்வு நடக்கிறதுனால தான் நம்ம மேலேருந்து கீழே வரோம். ஓகே, நெக்ஸ்ட் ரன்னிங் கார். கார் எப்படி மூவ் ஆகுது, ரோடுக்கும் காரோட டயருக்கும் ஒரு உராய்வு விசை நடக்குது. அப்படி நடக்கும்போது கார் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் கிளாஸிஃபை அப்படின்னு சொல்லிட்டு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்னு அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணிவிட்டு அது என்னென்ன ஆக்ஷன், புல்லிங் ஆக்டிவிட்டி, புஷ்ஷிங் ஆக்டிவிட்டி, ஃப்ரிக்ஷனல், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளாஸிஃபை பண்ணி இங்கே கீழே ரைட் பண்ணணும். ஓகே, புல்லிங் ட்ரோலி, இது என்ன பண்ணுறாங்க, இழுத்துட்டு போகிறாங்க. இது என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்லைடிங். நெக்ஸ்ட் பிளேயிங் ஃபுட்பால் விளையாடுறாங்க. நெக்ஸ்ட் கிட்டிங், கைட்டிங், அடுத்தது ஸ்விங், ஊஞ்சல் ஆடுறாங்க, இங்கே பட்டம் விட்டுட்ருக்காங்க. கிட்ஸ் ஸ்கூட்டரில் போயிட்டுருக்காங்க. சைக்கிள் ஓட்டிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் சீசாவில் உட்காந்துட்டு விளையாடிட்டுருக்காங்க. பிளேயிங் இன் சேண்டில் ப்ளே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் புல்லிங் வுட்டை இழுத்துட்ருக்காங்க, மரக்கட்டையை இழுத்துட்ருக்காங்க. ஓகே, see these activities and classify this and write down in your book. ஓகே, நீங்கள் இதை கிளாஸிஃபை பண்ணிவிட்டு உங்களோட புக்கில் ரைட் பண்ணுங்கள். ஓகே, today class is over. We will see in next class. Thank you students.